நகைச்சுவை நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட மதன் பாப் என்ற மதன் பாபு உடல் நலக்குறைவால் 71 வயதில் சென்னையில் காலமானார். இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கி பின்னர் நடிகராக பிரபலமானவர் இவர். வித்தியாசமான சிரிப்பலையே மதன் பாபுவின் பெரிய அடையாளமாகும். 1984ஆம் ஆண்டு வெளியான நீங்கள் கேட்டவை படத்தில் நடிகராக அறிமுகமானவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், வில்லன், வசூல் ராஜா, MBBS போன்றவை இவர் நடிப்பில் வெளியான பிரபல படங்களாகும். அதே சமயம் அசத்த போவது யாரு என்ற புகழ்பெற்ற தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி பெரும் புகழ் அடைந்தார். கீதார் கலைஞருமான மதன் பாபு ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவை தொடங்கி அதனை நடத்தி வந்தார். அதில் அப்போது இசை புயல் AR ரஹ்மான் கீபோர்ட் வாசித்துள்ளார் என்பது கூடுதல் தகவலாகும். மதன் பாபுவின் மறைவுக்கு திரை உலகத்தினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.